Hi guys, welcome back to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 10th ஜூலை. இந்த ஷோவில் நடந்த ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்மர் ஸ்லாம் மேட்ச் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அப்புறம் ஒரு மரண மாசான ரிட்டர்ன் ஒன்று நடந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேரன் கார்பின் அவரோட மாசான ரிட்டர்ன் நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மிக்கால்டிஸ் நடுவரங்களில் நின்றுருக்காரு. வெல்கம் டு ஸ்மாக் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சிஎம் பங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ சிஎம் பங்க் நியூ சாம்பியன் சொல்லிட்டு அவர் மியூசிக் அடிக்குது. மாசா சிஎம் பங்க் என்ட்ராரு. சிஎம் பங்க் அவர் மைக் எடுத்துகிட்டு அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் 2 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்மாக் டவுனுக்கு நான் எப்படியாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் எனக்கு நிக்கால்டிஸோட கால் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது, அதுக்கு உங்களால் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் உடனே எதுவுமே சொல்லலை. அப்படியே பேக் பண்ணி கிளம்பி என் ஹோம் டவுன் வேறு நான் அந்த மேட்சை எடுத்து ஜெயிக்கவும் செஞ்சுட்டேன். நான் மற்ற சாம்பியன்ஸ் மாதிரி கிடையாது. எல்லா நாளுமே நான் எப்போ வேணாலும் டிஃபெண்ட் பண்ணுவேன், யார் வேணாலும் என்னை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில பேருங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ எடுத்தோடனே சாமி சைன் எனக்கு புரியுது, நீ கடுப்பாக இருக்க, நீ எப்போ வேணால் என் கூட மேட்ச் ஆடலாம். குந்தர், உனக்கும் எனக்கும் ஏற்கனவே மேட்ச் நடந்திருக்கு, உனக்கு தெரியும் யார் ஜெயிச்சா, நீயும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபின் பேலர் அப்படி மாறி மாறி பேர் சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப கோடி ரோட்ஸ் மியூசிக் வருது. கோடி ரோட்ஸ் என்ட்ராரு. ஸோ கோடி ரோட்ஸ் என்னப்பா உன் கண் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சிஎம் பங்க் சொல்கிறாரு, நீ டெஃபினட்டாக கண்ணை என்னோட கண்ணை பற்றி கேட்கறதுக்கு வரல, நீ வேறு எதுக்கும் வந்திருக்க, என்னங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோடி ரோட் சொல்கிறாரு, ஆமாம் நான் உன் கண்ணை பார்த்து பார்க்க வரல, உனக்கே தெரியும் கடைசியாக நம்ம 2 பேரும் ரிங்கில் இருக்கும்போது நான் சாம்பியனாக இருந்தேன், நீ சொன்ன எப்போ வேணாலும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வரலாம், எப்போன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இப்போ நான் சாம்பியன் கிடையாது, ஆனாலும் நான் இப்போ கேட்குறேன் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சிஎம் பங்க் சொல்கிறாரு சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் கேட்குறாரு. அப்படியே 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி நிக்கால்டி சொல்கிறாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மேட்ச்சு சம்மர் ஸ்லாமுக்கு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சு சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அந்த மேட்சை. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் மியூசிக் அடிக்குது. ஃபின் பேலர் வெளியில் வராரு, டாமட்டோங்கா வராரு. ஸோ ஃபின் பேலர் வர்சஸ் டாமட்டோங்கா மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் செம்மையாக இருந்துச்சு, பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. வெளியில் ஏற்கனவே அவங்க 2 பேருக்குமே நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்லேயே அவங்களுக்கு 2 பேருக்குமே ரைவல்ரி இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா அந்த டாலட்டோங்கா நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நம்ம ஃபின் பேலர் மாசா அவரோட ஃபினிஷர் குப்டி கிராஸ் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ அது ஜெயிச்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கால்டிஸ் ஃபோனில் சாமி சேனை பேசிகிட்டு இருக்காரு, நீ இப்போ லீவில் இருக்க, நான் இப்போ திருப்பி ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா பின்னாடி குந்தர் வர்றாரு. குந்தர் நான் இன்னைக்கு உனக்கு ராத்திரி இன்னைக்கு மெயின் event வரைக்கும் நான் உனக்கு டைம் தரேன், நீ மரியாதையாக எனக்கும் கோடி ரோட்ஸுக்கும் எவன் சாம்பியனாக இருந்தாலும் சரி அவங்க கூட எனக்கு மேட்சை ரெடி பண்ணு, நான் தான் டிசர்வ் பண்ணுறேன், இன்றைக்கி நைட்டு நான் கேட்பேன், அதுக்குள்ளே உனக்கு அது வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிவெடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடு வச்சுட்டு போகிறாரு குந்தர். அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஜே ஊசோ வெளியில் வராங்க. ஸோ அவங்க நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, சோலோசிக்கோவா வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ராய்ஸ்கீஸ் மியூசிக் அடிக்குது. ராய்ஸ்கீஸ் வெளியில் வராரு. ஊசோ பார்த்துட்டு உன்னை பார்த்தா சோலோசிக்கோ மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு. அதுக்கு ராய்ஸ்கி சொல்கிறாரு, நான் சோலோசிக்கோவா கிடையாது, ஆனால் நான் வெளியில் வந்தது காரணம் நீ ஏற்கனவே என் பேரை நிறைய வாட்டி இழுத்துட்டேன், அதனால நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஓடிசிக்கு வேண்டி வரேங்க, ஆனால் ஓடிசியே இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி ராய்ஸ்கீஸ் சொன்னதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, ராய்ஸ்கீஸ் நானும் நீயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஓடிசி பேரை மட்டும் இழுத்தா நான் பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அதுக்கு ஜிம்மி ஊசா சொல்கிறாரு,
நீ என்ன பண்ணுவோன்னால என்ன பண்ண முடியும், நீ மரியாதையாக பின்னாடி போய் நின்று இந்த பிஸ்னஸில் வராத, அப்புறம் நீ தாங்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு நான் லைனை தாண்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராய்ஸ்கி சொல்கிறாரு. அப்போ ஜேக்கப் பாட்டு வந்து நீ உன் பிரச்சனையை நீ பார்த்துக்கோ, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோட்ட ஜெய ஊசோட்டையும் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. பார்த்தா ஜெய ஊசோ மைக் எடுத்துட்டு ஒரு ரெஃபரியை கொண்டு வாங்க, நீ லைனை கிராஸ் பண்ணிட்ட, ஜிம்மி ஊசோ வர்சஸ் ராய்ஸ்கீஸ் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மேட்ச் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. எப்போ எதிர்பார்த்த மாதிரி சோலோசிக்கோ வராரு, நடுவில் வந்துட்டு சோலோசிக்கோ வந்து ஊசோவுக்கு வந்து அவரோட ஸ்பைக் போடலான்னு நிற்கிறாரு. பார்த்தா ஜேக்கப் ஃபாட்டு மியூசிக் அடிக்குது. ஜேக்கப் ஃபாட்டு வந்து அவரை அடித்து படுக்க போட்டுடுறாரு. படுக்க போட்டோடனே பின்னாடி திரும்ப நம்ம ஜிம்மி ஊசோ வந்து ஸ்பியரை போட்டு ஜெயிச்சிட்றாரு ராய்ஸ்கீஸ்க்கு எதிராக. அப்படியே மேட்ச் முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் ராய்ஸ்கீஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு கடுப்பாகி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ராய்ஸ்கீஸ் அடிச்சிட்றாரு ஜேக்கப் ஃபாட்டு. அப்படியே சோலோசிக்கோ அடித்து கும்மி அவரை ஓடி வந்து அவரோட அந்த அடிக்கலான்னு வரும்போது அவர் அப்படியே நின்றுட்டு, இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங், இன்னமே நீ வந்து ராளை வந்து பிளட் லைன் கூட ஜாயின் பண்ணலேன்னா நான் இனிமேலாம் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் ஆரம்பித்தது முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறாரு. ஸோ சோலோசிக்கோ பிளட் லைன் ஜாயின் பண்ணுவாரா இல்லை ராய்ஸ்கீஸ் கூட சேர்ந்துட்டு என்ன பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸ் வர்சஸ் ஜேட் கார்கில் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குற மாதிரி ஜேட் கார்கில்னா இந்த 2 அல்லக்கைக வந்து நடுவில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் கடைசியில் ஜேட் கார்கில் அவங்க ஃபினிஷர் ஜேடோட போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ ஜேட் கார்கில் ஜெயிச்சுட்டு 3 பேர் சேர்ந்து அலெக்சா பிளிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார்லட் ஃப்ளேர் காப்பாற்ற வராங்க. ஆனால் 3 பேர் சேர்ந்து 2 பேரையும் அடித்து படுக்க போட்டு கடைசியில் அந்த அலெக்சா பிளிஸ் கையை முறுக்கி விட்டுறாங்க. அந்த சேரில் வச்சு அடி நடித்து கையை முறுக்கி விட்டுறாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு ரிங்குக்கு நடுவில் வழியில் கதறிட்டு இருந்தாங்க அலெக்சா பிளிஸு. ஸோ இந்த ஸ்டோரியிலேயே எங்கே போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த மேட்ச் முடித்தோடனே ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் கார்மெலோ ஹெய்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது, நல்லா போகுது. வெளியில் லில்லி ஆடி வந்து அவரை காப்பாற்றலான்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம கார்மெலோ ஹெய்ஸ் அவரை படுக்க போட்டு அப்படியே மேட்ச் செமையாக போகுது. ஆனால் இங்கே தான் மாசான ரிட்டர்ன். நம்ம கார்மெலோ ஹெய்ஸ் வந்து ஜெயிக்கலான்ட்டு மேலே நின்றுருப்பார். பார்த்தா பேரன் கார்பின் எங்கேருந்தோ வந்து ஓடி வந்து 2 பேரையும் அடித்து கும்முன்னு கும்மி படுக்க போட்டு அவரோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் எடுத்து அப்படியே காமிச்சிட்டு அவர் மேலே போட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அவர் பேரன் கார்பின் ரொம்ப நாளாக வருவார்னு பார்த்தா இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ எடுத்தோடனே அவருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு தான் வரப்போகிறாரு போல். ஸோ சம்மர் ஸ்லாமில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து பேரன் கார்பின் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. ஸோ வந்தோடனே க்ரௌடெல்லாம் ஷாக்கு, அப்படியே தலையில் கையை வச்சுட்டு ஹோலி ஷீட் அப்படிங்கிற மாதிரி சேண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. ஸோ அது முடித்தோடனே கடைசியில் மெயினாக வந்துட்டு நம்ம குந்தர் மியூசிக் அடிக்குது. குந்தர் வராரு. வந்துட்டு அவர் மைக் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. நிக்கால்டிஸ், நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, மரியாதையாக நீ இப்போ வெளியில் வந்து உன்னோட முடிவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா நிக்கால்டிஸ் வந்து மைக் எடுத்துகிட்டு வராரு. நீ உனக்கு வேணுங்கிறது நீ கேட்டுட்ட, நீ வந்து என்ன கேட்ட, சாமி நம்ம கோடி ரோட்ஸு இல்லைன்னா சிஎம் பங்க் வேணுங்கிற மாதிரி தானே கேட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த சாட்டர்டே நைட் மெயின் eventக்கு வந்து நீ வந்து கோடி ரோட்ஸையும் ஃபேஸ் பண்ண போகிற, சாமி ஜெயினையும் கோடி ரோட்ஸையும் ஃபேஸ் பண்ண போகிற, சிஎம் பங்கையும் ஃபேஸ் பண்ண போகிற. அவங்க 2 பேரும் டேக் டீமாக இருக்க போகிறாங்க. நீ உன் கூட டேக் டீம் பார்ட்னராக த லாஸ்ட் ரியல் குட் கை சாமி ஜெயின். ஸோ நீயும் சாமி ஜெயினும் டீமு வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நான் கேட்டது வேறு சாம்பியன்ஷிப் மேட்ச், நீ பாட்டுக்கு இதை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் தான் முடிவெடுப்பேன், இதுதான் உனக்கு கிடைக்கிற மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடுப்பான குந்தர் வந்து மொரட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. போட்டு கும்முன்னு கும்மி அவரை ஸ்லீப்பர் ஹோல்டு போட்டு அவரை தூங்க வச்சிடுறாரு நிக்கால்டிஸை.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குந்தர் vs நிக் ஆல்டிஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் சம்மர் ஸ்லாமில். ஆனால் அவர் விடவே இல்லை, ஸ்லீப்பர் ரோட்டை போட்டு தள்ளிட்டே இருந்தார். பார்த்தா கோடி ரோட்ஸ் வராரு, மியூசிக் அடிக்குது, காப்பாற்ற வராரு. ஸோ அப்படியே ஷோ முடியுது. ஆனால் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் வந்து அவரை காப்பாற்றி குந்தர் வெளியில் பயந்து ஓடிட்டு, குந்தர் நீ வா நம்ம மேட்ச் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு கோடி ரோட்ஸ். ஆனாலுமே அதை எதுவுமே இது பண்ணாமல் குந்தர் பின்னாடி நடந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே வந்து ஷோ முடியுது கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சம்மர் ஸ்லாம்க்கு எக்ஸைட்டடா? நம்ம சிஎம் பங்க் vs கோடி ரோட்ஸ் மேட்ச்க்கு எக்ஸைட்டடா? சம்மர் ஸ்லாம் ப்ரெடிக்ஷன்ஸு, உங்களுக்கு என்ன மேட்ச் பார்க்கணும், ராண்டி ஆர்டன் பார்க்கணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் விடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் விடுங்க, நானும் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ரிவ்யூஸு ஸ்டோரிஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ மேலும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.